ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இப்ப சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வைக்கிறதால பல ஜென்ம பாவங்கள் விலகும், பணம் கொட்டும், எதிர்பாராத செல்வங்கள் தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி வைக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை நிலைவாசலில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமையை கணக்கு பண்ணி தான், அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை தான் வரலட்சுமி விரதமாக கணக்கில் எடுத்துக்கிட்டு வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆடி மாதத்தில் வராமல் ஆவணி 4ஆம் தேதி பௌர்ணமிக்கு முந்தையதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம் வந்திருக்கு. வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள்ல இந்தந்த மாதத்துக்கு இந்த சிறப்பு இருக்கு, இந்த நாள்ல இறைவனை வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் குறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா மகாலட்சுமி தாயாரே என்ன இந்த நாள்ல வணங்குங்க, நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தானாக கிடைக்கும்னு அவங்களே குறித்து கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம். அப்படிப்பட்ட வரலட்சுமி விரதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பான முறையில் வீட்டில் மகாலட்சுமி தாயாரை பூஜை பண்ணணும். நீங்கள் கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, கலசம் வைக்காம வழிபட்டாலும் சரி, ரொம்ப எளிமையாக வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்தாலே வரலட்சுமி விரதத்தை, வரலட்சுமி நோன்பை முழுமையாக கடைபிடித்த பலனும் திருப்தியும் கிடைக்கும். நிறைய பேர் வரலட்சுமி விரதத்தை 3 பகுதியாக பிரிச்சுப்பாங்க. முதல் நாள் கலசத்தை தயார் செய்து அம்மனை வீட்டுக்குள்ள வரவழைக்கிறது. 2வது நாள் வரலட்சுமி அன்னைக்கு பூஜை பண்றது. 3வது நாள் அரிசி பானை மீது அந்த வரலட்சுமி கலசத்தை வைத்து புனர் பூஜை செய்யறது. இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை நமக்கு வரலட்சுமி தான் வந்திருக்கு. ஆனா வியாழக்கிழமை அஷ்டமி. அன்றைய தினம் கலசத்தை தயார் செய்யறதுக்கோ இல்ல அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கோ நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். அதனால ரொம்ப எளிமையா வெள்ளிக்கிழமை காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். கலசத்தை தயார் செய்து அம்மனை வீட்டுக்குள்ள வரவழைத்து மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லி அம்மனை வீட்டுக்குள்ள வரவழைச்சதுக்கு பிறகு மணப்பலகை மீது கலசத்தை வைத்து நீங்க வழிபாட ஆரம்பிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு மேல வரலட்சுமி நோன்புக்கான பூஜைகள் செய்து சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் புனர் பூஜை. அந்த கலசத்தை அரிசி பானை மீது வைத்து அதை கலைக்கும் போது புனர் பூஜை செய்யணும். இதுதான் இந்த வருஷம் 3 பகுதிகளாக கலசம் வைத்து வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. ஒருவேளை கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்ல, வெறும் மகாலட்சுமி தாயார் போட்டோ மட்டும்தான் வைக்க போறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நம்ம சொல்லிக்கக்கூடிய அதே 9:15 10:15 அந்த 1 மணி நேரத்துல மகாலட்சுமி தாயார் போட்டோவை உங்க வீட்டு வாசலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து பொட்டு வைத்து மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு அந்த கலசத்தை எப்படி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வருவீங்களோ அதே மாதிரி அந்த மகாலட்சுமி தாயார் போட்டோவையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து பூஜை அறையில ஒரு சிறிய மணப்பலகை மீது அந்த போட்டோவை வைத்து அதுக்கு முன்னாடி வாழை இலையை வைத்து அதுல பச்சரிசி, தேங்காய், மாசிக்காய், ஜாதிக்காய் இந்த மாதிரி பொருட்களை வைத்து நீங்க பூஜை பண்ணலாம். இது கலசம் வைக்காம வழிபடுறவங்க. வியாழக்கிழமை அஷ்டமிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வியாழக்கிழமை நம்ம கலசம் தயார் செய்யாம அம்மனை வீட்டுக்கு அழைக்காம வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிறோம். முடிஞ்சா மாலை நேரத்துல அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இனிப்புல ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து அதை படைக்கிறதும் விசேஷம்தான். சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து ஒருவேளை அவங்க உங்களோட வயதுல மூத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் விசேஷம். இந்த வரலட்சுமி விரதத்தை ஒருத்தவங்க ஒரு வேண்டுதலுக்காக கடைபிடிப்பாங்க. சில பேர் தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கணும், மாங்கல்ய பலம் கூடணும், கணவருடைய ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரலட்சுமி நோன்பு எடுப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகணும், பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை இது எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிப்பாங்க. எந்த மாதிரி நோக்கத்துல நீங்க வழிபட்டாலும் சரி, நிச்சயம் மகாலட்சுமி தாயோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், உங்க வீட்டோட நிலைவாசல்ல பண்ணக்கூடிய பரிகாரம் இருக்கு இல்லையா, இது 10 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வரலட்சுமி விரத பரிகாரம். இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல குறைந்தது அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம், இல்ல வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இரவு முழுக்க வைக்கிறது விசேஷம்தான். பொதுவா தான தர்மங்கள் பண்ணும்போது கடவுளுடைய பார்வை நம்ம மேல விழும். நம்ம அதிகமா இன்னொருத்தவங்களுக்கு செய்ய செய்ய நாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே கடவுள் நம்ம நல்லா பார்த்துப்பாரு, நல்லா வச்சிருப்பாரு அப்படிங்கிறதா நம்பிக்கை. அதுலயும் மகாலட்சுமி தாயார் இருக்காங்கல்ல, அவங்க அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க. அவங்க அள்ளி அள்ளி கொடுக்கறது யாருக்கு திரும்ப கொடுப்பாங்க? தான் மட்டும் சம்பாதிக்கணும், தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது. தான் 10 ரூபாய் சம்பாதிச்சா அது ஒரு 3 ரூபாயாவது உதவி செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய
கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய நபர்கள தான் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதுலயும் தான தர்மங்கள் கண்ண மூடிட்டு பண்றவங்களுக்கு அவங்க மேன்மேலும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள நல்லா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய காலங்காலமா இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதுக்கு இந்த வரலட்சுமி விரதமும் விதிவிலக்கு கிடையாது. சாதாரணமா நம்ம கோவிலுக்கு போறோம்னா, அங்க கோவில் வாசல்ல எவ்வளோ பேர் யாசகம் கேட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அவங்கலாம் மனிதர்கள் பசிக்குதுன்னு வாய் விட்டு கேட்பாங்க. இல்ல ஒரு ரூ. 5 ரூ. 10 குடுங்கன்னு நிதியுதவி கேட்பாங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பசின்னு கேட்கிறவங்களுக்கு உணவளிச்சிடலாம். ஆனா எவ்வளவோ வாயில்லா ஜீவன்கள் பசியால கஷ்டப்படும்போது, அப்படிப்பட்ட வாயில்லா ஜீவன்களுக்கு பண்ணக்கூடிய தான தர்மங்கள் இருக்கு இல்லையா? அது மகாலட்சுமியோட பார்வைய நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துருமா. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். இது நிலைவாசல்ல பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறதால, இந்த 2 பொருட்களையும் நிலைவாசல்ல வைக்கிறதுக்கு 2 இலை எடுத்துக்கோங்க. அது செம்பருத்தி இலையா இருந்தா 2 எண்ணிக்கை, வெற்றிலையா இருந்தா 2 எண்ணிக்கை. அது உங்க விருப்பம் தான். அப்படி எடுத்திருக்கக்கூடிய அந்த இலைய உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு சிறிய தட்டுலயோ இல்ல மணப்பலகை மீதோ வைத்து, ஒரு இலை மீது கொஞ்சமா பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதே மாதிரி இன்னொரு பொருள்ல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது இனிப்பு. சுக்கிரனுக்கு ரொம்ப உகந்தது. சுக்கிரனுக்கு பிடிச்சது. வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். அதனால இனிப்புல நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நாட்டு சர்க்கரைக்கு பதிலா நீங்க கட்டி வெல்லம் கூட எடுத்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்த வேணாம். இந்த 2 பொருட்களையும் அந்த தனித்தனியா இந்த 2 இலைகள் மீது வச்சுட்டு, முதல்ல பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. வரலட்சுமி நோம்புக்கான விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு, இரவு சரியா ஒரு 8, 9 அந்த நேரத்துல இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல்ல கொண்டு வச்சுட்டு, நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு முழுக்க கூட, அதாவது வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க அந்த 2 பொருட்களும் இலையோட உங்க வீட்டோட நிலைவாசல்ல அப்படியே இருக்கட்டும். நீங்க தூங்க போயிட்டு மறுநாள் காலைல வந்து பார்க்கும்போது, அந்த அரிசியையும், அந்த பச்சரிசியையும், அந்த நாட்டு சர்க்கரையையும் ஒரு 50லிருந்து 100 எண்ணிக்கையிலயாவது குறைஞ்சது ஈ எறும்புகள் சாப்பிட்டுருக்கும். முன்னாடியே சொன்னோம், வரலட்சுமி விரதம் மாதிரியான நாட்கள்ல, மகாலட்சுமி தாயார் பரிபூர்ணமான அருள் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல, நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் நிச்சயம் மகாலட்சுமியோட கடாட்சத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயும், மகாலட்சுமி பார்வையை நம்ம மேல விழ செய்யணும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம். அந்த ஈ எறும்புகள் சாப்பிட்டுட்டு வாயார மனதார உங்களை வாழ்த்திட்டு போகும்போது, மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாரி நாட்கள்ல நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது, நம்ம முன்னோர்கள், பித்ருக்கள் வழியா வந்திருக்கக்கூடிய சாபங்கள் விலகறதுக்குமான யோகத்தையும் இது ஏற்படுத்தும். ஒரே நேரத்துல 2 விஷயம். ஒண்ணு, மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு நேரடியா கிடைக்கும். இன்னொன்னு, நம்ம முன்னோர்கள், பித்ருக்களோட பாவம், சாபம் எதுவும் நம்மள தாக்கியிருந்துச்சுன்னா, அது மறைவதற்கான யோகம் நமக்கு மறைமுகமா கிடைக்கும். இந்த 2 அற்புதமான விஷயங்கள் வரலட்சுமி விரதம் இரவு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கிறது. தூங்கி எழுந்ததுக்கு பிறகு மறுநாள் சனிக்கிழமை அந்த 2 பொருட்களையும் நீங்க பத்திரப்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஈ எறும்புகள் சாப்பிட்டது போக மீதி பொருட்கள நீங்க சுத்தப்படுத்திக்கலாம். சுத்தப்படுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய பொருட்கள பக்கத்துல எறும்பு புற்றுகள தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இரவு நிலைவாசல்ல இத வைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னாலும், தாராளமா உங்க வீட்டு மதில் சுவர்கள்லயோ, இல்ல மரத்திலயோ இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள்ல இந்த பச்சரிசியையும், இந்த நாட்டு சர்க்கரையையும் ஒன்றாக கலந்து நீங்க தூவி விடலாம். தப்பே கிடையாது. முடிஞ்சவங்க நிலைவாசல்ல வைக்கிறது கோடி புண்ணியம். இந்த ஒரு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு சின்ன சின்ன தான தர்மங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது, மகாலட்சுமியோட பார்வை உங்க மேல நேரடியா விழும். அது மூலியமா குடும்பம் இதுவரை இருந்ததை விட பன்மடங்கு உயரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.